ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய SK24 இந்த படத்தோடைய அப்டேட் இப்போ எல்லாருமே அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு படத்தை இப்போ யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு சிபி சக்கரவர்த்தி தான் இயக்க போகிறாரு அப்படிமா சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறமா நேற்று நம்ம காலையில் ஒரு ட்வீட் அப்படின்னு போட்டிருந்தோம். இந்த ஒரு படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்க போகிறது கிடையாது, அகமத் அப்படிங்கிற டேரக்டர் தான் இயக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அகமத் யார், ஃபஸ்ட்டு எப்படி இவர் உள்ளார வந்தார் அப்படி மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டான் படத்தை முடிச்சதுக்கப்புறமா சிபி சக்கரவர்த்தி ரஜினி சார் கிட்ட ஒரு கதை சொல்லியிருந்தார். பட் அங்கே சிபி சக்கரவர்த்தி அவருடைய ஆட்டிடியூட் அப்படி கொஞ்சம் ஓவராக இருந்ததுனால ரஜினி சார் வேணாம் அப்படிமா சொல்லிட்டாரு. அதே மாதிரி நானி சார்கிட்டையும் இதே மாதிரி ஆட்டிடியூட் காட்டினதுனால அவரும் வேணாம்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம எஸ்கேனாகிட்டையும் இதே மாதிரி நடந்துக்கிட்ட ஒரு காரணத்தினால நம்ம எஸ்கேனாவும் இந்த ஒரு டேரக்டர் வேணாம் அப்படிமா சொல்கிறதா ஒரு தகவல் கிடச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தை பேஷன் ஸ்டூடியோ தயாரிக்க இருக்கிறாங்க. அவங்களுடைய தயாரிப்பில் ஜனகணமன அப்படி மாதிரி ஒரு படத்தை எப்பயோ தொடங்கினாங்க. அந்த ஒரு படத்துடைய பட்ஜெட் ரொம்பவே அதிகம் அப்படின்னால அந்த நேரத்தில் அந்த ஒரு படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் நம்ம எஸ்கேனாவை நடிக்க வச்சா இந்த ஒரு பட்ஜெட் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம் அப்படிமா சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. இது நம்மளுக்கு ஒரு நியூஸாக கிடச்சிச்சு. அதனால தான் அந்த ஒரு நியூஸ் போட்டிருந்தோம். பட் அது போட்டதுக்கப்புறமா இல்லை ப்ரோ இது எல்லாமே ஃபேக் நியூஸ் தான் அப்படி மாதிரி சொல்லி நம்ம எஸ்கேனா சைட்லேருந்து ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. சரி அந்த ஒரு ட்விட்டர் டெலீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நேற்று நைட்டு SK24 நியூஸ் அப்படின்னு ஃபேக் நியூஸ் சொல்லியிருப்போம். அதாவது இந்த அகமத் இயக்க போகிறாரு அப்படிமா சொன்னாங்க பார்த்தீங்களா, அது ஃபேக் நியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அதை நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி SK26 இந்த ஒரு படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு படத்தில் விநாயக் சந்திரசேகர் தான் இயக்க போகிறாரு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ SK26 அப்படிங்கிறது SK24 வரப்போகுது. இப்போ SK24 குட் நைட் படத்தை டேரக்டர் விநாயக் சந்திரசேகரன் அவர் தான் இயக்க போகிறாரு. அதே மாதிரி குட் நைட் படம் மாதிரி இது ஃபீல் குட் மூவியெல்லாம் இருக்காது. இது அப்படியே டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கும். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். SK26 அப்டேட்னு சொல்லியிருப்போம். அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறது யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஸோ இதற்கான டாக் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம சொல்லிடலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். SK24 படத்தை இப்போ விநாயக் சந்திரசேகரன் இயக்க போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.